அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராமதாஸ் அணி சார்பாக இன்றைக்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெறக்கூடிய நிலையில் தற்போது இந்த கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. தைலாபுரத்தில் பாமக ராமதாஸ் அணி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கக்கூடிய அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் கலிஃப்துல்லா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலிஃப்துல்லா. தற்போது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தொடங்கி இருக்கு. இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் குறிப்பாக ஆலோசிக்கப்படவிருக்கு? வணக்கம். பாமகவில் டாக்டர் ராமதாஸிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்கும் மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இருவருக்கும் இடையே நீடித்து வரும் மோதல் போக்கை முடித்துக்கு கொண்டு வர முயற்சியில் பாமகவில் உள்ள முக்கிய நிர்வாகிகள் டாக்டர் ராமதாஸின் குடும்பத்தினரும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அந்த முயற்சி அடுத்து தோல்வியே முடிந்துள்ளது. இந்த நிலையில் என் மூச்சு இருக்கும் முறை நானே தலைவராக செயல்படுவேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர் சந்தித்து கூறியிருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி ஆதரவாளரை நீக்கிவிட்டு தற்போது வரை 60க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை நியமனம் செய்துள்ளார். இந்த நிலையில் இன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் மாவட்ட செயலாளர் மற்றும் மாவட்ட தலைவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலோசனை கூட்டம் இன்றும், தென் மாவட்டத்தைச் சேர்ந்த ஆலோசனை கூட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் இன்று 30க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் தற்போது ராமதாஸிடம் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். முக்கிய நிர்வாகியான பூத்த அருள்மொழி, தீரன், அருள் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்திற்கு வருகை தந்து ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த ஆலோசனையில் தற்போது பொதுச் செயலாளர் மாற்றம் குறித்தும் கட்சியை அடுத்த கட்ட முடிவுக்கு கொண்டு வர குறித்தும் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.